Now I invite our students to perform a skit on freedom fighter Veerapandiya Kattabomman. தமிழகத்தில் எண்ணற்ற வீரர்கள் நாட்டை ஆண்டு புகழின் உச்சியை அடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பாஞ்சாரங்குறிச்சி வீரத்தின் வினையெல்லாம் தைரியத்தின் உச்சம் தன்மானத்தின் சாரல் வீறு கொண்டு 17ஆம் நூற்றாண்டில் உதித்த தன்மான சிங்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன். வியாபார நோக்கத்தில் தமிழகத்திற்கு வந்த ஆங்கிலேயர்களே அதனை தங்களுக்கு சொந்தமாக்க திட்டமிட்டனர். தங்களின் முதல் திட்டத்தை பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தில் வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தொடங்கினர். ஆங்கிலேயர்களை துணிச்சலாக எதிர்த்த வீர கட்டபொம்மன் தான் சுதந்திர போரில் விதையுண்ட முதல் வீரர் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தை பறைசாற்ற வருகிறது இந்த நாடகம். பாளையங்கள் சிலவற்றுக்கு கலெக்டராக நியமிக்கப்பட்ட ஜாக்சன் துரையிடம் பாளையக்கார மன்னர்கள் தங்களின் வரிப்பணத்தை செலுத்த வேண்டும் என்பதே ஆணை. திரை செலுத்துதல் தொடர்பாக மன்னரின் அவையில் கட்டபொம்மனுக்கும் தளபதிக்கும் இடைந்த உரையாடலை இதோ காண்போம் வாருங்கள். காட்சி 1. ராஜாதி ராஜ ராஜ மாட்டாண்டன் ராஜகுலதிலக பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வீரபாண்டி கட்டபொம்மன் வருகிறார் வருகிறார் வருகிறார். பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், அமருங்கள். மன்னா, தங்களை காண ஜாக்சன் துரை தூதுவர் வந்துள்ளார். வரச் சொல்லவரை. அரசே வணங்குகிறேன். ஜாக்சன் துரை உங்களுக்கு ஒரு ஓலை அனுப்பியுள்ளார். உறக்கப்படுங்கள் அமைச்சரே, நாளே கேட்கட்டும். முகவரே, உமக்கு விஷயம் பின்வருமாறு. நான் சர்வாதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் துரை என்பதாகும். ஏழைய பாளையக்காரர் எல்லாம் என்னை சந்தித்து வரியும் செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடுக்குள் என்னை வந்து சந்தித்து வரியை செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் விளைவுக்கு நீர்தான் பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன் துரை, திருநெல்வேலி. அச்சுறுத்துகிறானவன் அந்நியனவன் அகம்பாவம் பிடித்தவன் ஆணையிடுகள் அரசே, அறநொடியில் வருகிறேன் அவன் தலையுடன். பொருங்கள் அமைச்சரே, 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று சிறு காசும் யாருக்கும் செலுத்ததில்லை, செலுத்த போதும் இல்லை. அதை நாங்கள் அறிவோம். ஆனால் எங்கள் நிர்வாகம் பெரும் பாதிப்புடன் உள்ளது. பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள். பிழைக்க முடியவில்லை என்றால் போடுங்கள் உங்களது நாட்டிற்கு. என்ன வேலை உங்களுக்கு? வரி என்று கையேந்தி நிற்பதற்கு அவமானமாக இல்லை உங்களுக்கு? ஆம், அதுவும் சரிதான். பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறேன். எங்களின் இலக்கு கொண்டதை பற்றி நீங்கள் எழுத வேண்டுமென்றால் இனாமாகவும் தருவதற்கு நாங்கள் தாங்க மாட்டோம். இந்த வீரப்பாண்டின் உயிர் இருக்கும் வரை வரி என்று சிறு கூச்சலும் தென் திசை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் வெளியாகும் காடு. கர்ஜனைகள் மட்டுமே ஒலிக்கும். நரிகள் நடமாட முடியாது. சென்றிடுங்க இங்கிருந்து. இந்த ஓச்சல்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தங்களை காண கோபாலையர் வந்துள்ளார். சொல்லுங்கள் அவரை. மன்னருக்கு வணக்கம். என் பெயர் கோபாலையர். நான் ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் தாங்கள் மட்டும் படைபலமின்றி தனித்து வந்தால் சந்திப்பதாக கூறியுள்ளார். அப்படி ஒன்றும் அந்த துறையை காண அவசியமில்லை. நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு நான் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன். புறப்படுங்கள். காட்சி 2. ஆங்கிலேய அரசுக்கு கட்ட வேண்டிய வரி தொடர்பாக ஜாக்சன் துரையும் வீரபாண்டியனின் காரசாரமான வார்த்தை மோதல் வசனங்கள்.
நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏது வெகு தூரம் வந்து விட்டு நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்காச்சும் நடத்த இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீ யார் என் பேட்டி காண வரவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உம்மிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியாது? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன்னேற்றின் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேசுக்கு கீழே திரைப்படம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் போகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? உங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்று மிரித்தாயா? நீர் பாய்ச்சி நலனறிய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களிப்பறித்தாயா? கலனி உள்ளவருக்கு கஞ்சி கலம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? எல்லாத்தின் மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிற திரை? யாரை கேட்கிற வரி? போரெடுத்து நெருக்குவிக்கு மேல் நாட்டு உள்ள கூட்டம் பரங்கிரின் உட்டலையும் போரெடுத்து தலைகளை நெருக்கத்திற்களாய் குவிற்றும் ஜாக்கிரதை. சடம் அதிகார முத்திரையிட்டு உன்னை கையழைத்து ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. நேர் தரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டதில்லை. அந்த பக்கம் எங்களின் பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதுவது எவனுக்கும் துணி பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறி உன்னை இனியும் உயிரோடு விட்டு இருப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நான் பின்னாடி வந்த உறவை தடுக்கிறது. என்ன மீசை முறிக்கிறாயா? அது ஆபத்தின் அறிகுறி. உன்னை செய்வடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன வார்ச்சல் பார்க்கலாம். மானம் மலிந்துள்ளடா மரத்தமிழனுக்கு. மடியில் கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். ஏன் இருக்கிறீர்கள்? உட்காருங்கள். உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள், உட்காருங்கள். உன்னை அழைத்திருந்தால் நகமும் மலைந்திருக்கும். அல்லது எட்ட பொண்ணும் தொண்டை மானும் எங்கே இல்லையோ பிறவாதிருந்திருந்தால் உனக்காக உண்டாகாது இருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாதே. இன்னும் பயப்படுகிறார். உண்மையை கூறு, நாகளை திட்டாதே என்று. துரை அவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான். அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யாரை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? சொல் பேசாதே. நான் எடுத்தேறி வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய். இனி வாழ்ந்துக்கொள். வீரம் விளையாட்டுதென்றாய், வீணரை வணங்கினாய். வேண்டுவதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய். கோழையான கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அண்ணன் உன்னை போற்றவன், அது உனக்கு இணைக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விழுந்தவர்கள் தான். கேடு சூழிலும் ரத்தத்தில் இனச்சத்து இங்கேயோண்டு தான் இருக்கும். அதில் நம்முடைய பேச்சுக்கு தன்னிடம் உண்டு. ஏற்பது உனக்கு இழிவென்று காரணம், உரிமை ஒன்று. ஆனால் எவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எல்லை இலக்கணத்திற்கு உட்பட்டவன் இம்மியோன். நம்மோடு ஓவாதவன். அவன் கத்தியை பார்த்து மட்டும் கலங்காதே. அவன் பேச்சை கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, உங்களோடு சிங்கங்களாய் பிறந்து குரங்குகளாய் கூட இருக்கும். இதோ 10 நீனர்களுக்கும் மானமற்ற மடர்களுக்கும் கூறுகிறேன். கூடுதன கால் உமிழ்கிறேன். நேத்து போதுபோல் பேச்சு. குற்றவாளியாகிய நீயே ஏதேனும் சமாதானங்கள் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றத்தை காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the rule of law. எட்டர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்டு எத்தனை வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆக போக விடுவேன், உடன் அறிவேன். ஊருக்கும் பேருக்கும் நாடத்து நடத்து காட்டு. நீ குற்றவாளி தானே? முன்ன கொல்ல தவறு குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பேணியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பேணி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்கு அடங்குவது பொருட்கள், புருஷர்கள் அல்ல. கலை
அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ இருப்பதோ எங்களுக்கு பழக்கம் அல்ல. எவனாவது விட்டிருந்தால் அவனிடம் போய் கேட்க வேண்டும் இந்த கேள்வியை. அவன் தான் ஆற்காட்டு நவாப். அவன் தான் உங்களை கேட்க சொல்கிறான். அவனிடம் தான் நான் என்று நீ போய் கேள். மீண்டும் மடக்கு பேச்சு. அதன் கோபத்தை குத்துவதாகும். நச்சியுடன் தான் கோபம் வரும். உனக்கு வரதாக கூறுவது பொய். எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒழிக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலத்திற்கு மிருங்காது. உறக்க உறக்க மேலும் எரிக்கும் சூரியன் இருக்கிறது. அது கூட எங்களை கெடுத்தான். எழும் விழும். அந்த கதை இங்கு விடாது அப்பனே. சூரியனை வேணாம் என்று ஒரு ஆண் கூட அல்ல ஒரு பெண் வெறுத்து அறுத்துக்கிறாய். அந்த கதை எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. வேற ஏதாவது தான் கூறு. ஏனே பாளையக்காரர்கள் எல்லாம் பணிந்து விட்டார்கள், பலனடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லாரும் பணிந்த பிறகு நான் ஒருத்தன் மட்டும் பணியாம இருந்தால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். பேச தெரிந்தவன். வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசமுள்ளவன், வல்லவன், வாழ் வீச தெரிந்தவன். அதனால்தான் வாழ் பிடிச்சு வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். நேத்து பொழுது முன் புத்திமதி. மீண்டும் மீண்டும் குற்றங்களை கூடுதலாகி கொண்டே போகிறாய். நான் இப்போதே தீர்ப்பை கூற போகிறேன். உயிர் மேல் ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடி ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது. இதுவரை உன் கழுத்து கட்டப்படவில்லை. தாய் கேட்க வேண்டும். இது அது தள்ளாத வயதிலே பொல்லாத புள்ளியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்க வேண்டும். இது இந்நேரம் உன் பரங்கி தள்ளி உன் சீத சேமனுக்கு பறந்து போயிருக்கும். என் தமிழ் புலன் மட்டும் இங்கு இருந்தால் அறம்பாடி உன் நாவை கருகியிருப்பான். வீர தமிழ்குல பெண்மணி என் மழை மட்டும் இங்கு இருந்தால் இந்நேரம் உன் உடல் தீப்பற்றி எரிந்திருக்கும். ஆனால் நாய்களும் பேய்களும் நயவஞ்ச பூனைகளும் வெசத்தனமும் ஆசகுணம் கொண்ட அடிவருடிகளும் கூடி கேடல்களும் கூடி இருக்கும். நீயும் கூசாமல் ஒன்னா குஞ்சு போல் உயிரின போல் ஊசலாடி நின்று கொண்டிருக்கிறாய். நான் என்ன செய்வேன்? என் நாடே இதில் உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இருக்க போகிறேன். என் புகழ் இருக்கும். ஆனால் உனக்கோ ஊரை சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் புளிய மரத்திலே தூக்கிடுங்கள். துணிதவனுக்கு தூக்கு மேடும் பஞ்சமத்தை. அன்று போரிலே வீரம் மரணம் அடைந்த மக்களுடன் நாடும் அணிந்திருக்க வேண்டும். புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போது ஒன்றே எனக்கு வருத்தம்.